ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி நான் வந்து என்னோட டாடா ப்ராடக்ட்ஸோட ஏஎம்சி எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசினேன். ஓகே, வோல்டாஸோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசினேன். இஃப் ஐ ஹாவ் டு பி மோர் ப்ரிசைஸ், இந்த தடவை அகெயின் ஐம் கோயிங் டு டாக் அபவுட் ஒன் மோர் பிராண்ட் கூட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவை பார்த்து நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏஎம்சி வேணுமா வேண்டாமா. என்னோட செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐஎஃப்பிங்கிற ஒரு செம்மையான பிராண்டு கூடங்க. இதில் வந்து ஐ ஹாவ் அ டபுள் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ 2020ல் ஐ காட் அ ஆசம் ப்ராடக்ட் ஆஃப் தேர்ஸ், தட் இஸ் அ மைக்ரோவேவ் அவன். அதோட நம்பர் கூட 25BCS1, தட் வாஸ் த மாடல் நேம். ஓகே, ஐயோ மைக்ரோவேவ்னா செமையாக இருக்குங்க, அதுவும் ஐஎஃப்பினா கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். என்னோட ஹோல் பர்பஸ் என்னென்னா, கோவிட் வந்துருச்சு. ஸோ அவுட் சைட் ஃபுட்டு வாங்கினா கூட அட்லீஸ்ட் ஹீட் பண்ணி சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் வாங்கினேன். இந்த ப்ராடக்டை நான் 2020லேருந்து 2022 வரைக்கும் எதுக்குமே யூஸ் பண்ணல. வெறும் ஹீட்டிங்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஃபுட்டு வந்து லெஃப்ட் ஓவர் ஃபுட்ஸ் இருந்தால் ஹீட் பண்ணுவோம். காஃபி எல்லாமே அதில் வந்து ஹீட் பண்ணி பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்காக மட்டும்தான். சூப்பராக ஓடிச்சதுங்க 2022 வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுதுன்னா, சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு அதில் ஃபர்ஸ்ட் டைம் நான் சிக்கன் தந்தூரி ட்ரை பண்ண போனேன். சிக்கன் தந்தூரி பேசிக்கலி அது வந்து ஒரு 20 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் அந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த பர்சனை வந்து கூப்பிட்டுருந்தோம். ஏன்னா வந்துட்டு சிக்கன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சடனாக ஆஃப் ஆயிருச்சுது. அதுக்கப்புறம் ஐ ஹேட் டு கால் த பர்சன். அவங்க வந்து இல்லை இதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து அந்த இதை வந்து ரிப்பேர் பண்ணிவிட்டு 4000 சம்திங் எங்களை வந்து சார்ஜ் பண்ணிட்டு போனாங்க. இந்த 25BCS1ஓட மாடல் இந்த இதோட காஸ்ட் வந்து ஒரு 16,000 rupees. 2 years I ended up paying 4,000 rupees. Not even 6 months, again the same problem was there. ஓகே, ஸோ வந்த பர்சன் வந்து எங்ககிட்ட பர்சனலாக என்ன ரெக்கமெண்ட் பண்ணாருன்னா, ப்ளீஸ் டோன்ட் கோ ஹெட் வித் திஸ். இதை நீங்கள் ரிப்பேர் பண்ணீங்கன்னா திரும்ப வந்து ஒரு 8,000-9,000 செலவாகும், மதர் போர்டே போயிருச்சுது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், 16,000 கொடுத்து எதுக்கு சார் இதை வாங்குனீங்க? இந்த மாடல் வந்து ஹிட்டே கிடையாது. மார்க்கெட்டில் வந்து உங்கள் வீட்டில் மட்டும்தான் நான் இந்த ப்ராடக்டை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு உண்மையில் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது. இந்த ப்ராடக்ட் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னா ஐஎஃப்பி மாதிரியான ஒரு பிராண்டு எதுக்கு அதை அவங்க ஷோரூமில் வைக்கவும் செய்கிறாங்க? 16,000 வாஸ் அ ஹியூஜ் அமௌண்ட் வித்தவுட் பீயிங் யூஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் நான் அதை வந்து ஏறக்கட்டி வச்சுட்டேன். ஸோ வாட் ஹீ சஜஸ்டட் இஸ், இந்த பிராண்டுக்கு மட்டும் ஏஎம்சி இந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும் ஏஎம்சி கிடையாது, கேன் யூ ஜஸ்ட் கால் அண்ட் செக் அப்படிங்கிற மாதிரி. நான் கால் பண்ணி செக் பண்ணால் வாட் ஹீ செட் வாஸ் ரைட், இந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும் ஏஎம்சி கிடையாது. ஸோ பேசிக்கலி இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்குதோ அந்த ப்ராடக்ட்டுக்கு அவங்க ஏஎம்சி தரமாட்டுக்காங்க. ஓகே, திஸ் இஸ் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஏஎம்சி, வித் ஐஎஃப்பியோட ஏஎம்சி. ஐ ஹாவ் ஒன் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஐஎஃப்பி. ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த வாஷிங் மிஷின் வந்து நாங்கள் 2017 வாங்கினது. நல்லா தான் போய்கிட்டு இருந்தது, நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து என்ன ஆச்சுதுன்னா, ஒரு 6 months முன்னாடி திடீர்னுட்டு அது வந்து ஒர்க் பண்ணாமல் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஸ்டாப் ஆயிடுச்சுது. பார்த்தா அதில் வந்து எங்கள் அத்தை வந்து போர்வெல்லாம் போட்டிருந்தாங்க. வந்த பர்சன் வந்து உடனே, ஐயோ இதில் லோடு அதிகமாகிடுச்சு, இதில் உள்ள ஸ்ப்ரிங்கு வந்து இறங்கிருச்சுது, ஒன்று பண்ணுங்க சார், நீங்கள் ஐஎஃப்பியில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஏஎம்சி போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு 3 months கழிச்சு நான் உங்களுக்கு புது ஸ்ப்ரிங் போட்டு தந்துடுறேன், அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கம்மியான லோடு போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ப்ராப்ளம் கிடையாது, ஹெவி திங்ஸ் மட்டும் போடாதீங்க அப்படின்ட்டு. ஓகே, வி ஆல் செட் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அது வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சம் லோடு போட்டு ஒர்க் ஆகிக்கிட்டே இருந்ததுனால நானும் வந்து என்ன சொல்லிட்டேன்னா அத்தைக்கிட்ட, அத்தைக்கு நார்மலாக யூஸ் பண்ணுங்க, ரொம்ப வந்து லோடு போடாதீங்க, ஹெவியாக போர்வை போட்டிங்கனாலும் 3 போர்வை போடாதீங்க, ஒரு போர்வை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. அந்த டிஸ்கஷன் காட் க்ளோஸ். ஆனால் வந்து பார்த்தா அதுக்கப்புறம் தே சஜஸ்டட் ஏஎம்சிலாம் போட சொல்லிட்டாங்க. எவ்ரிதிங் ஓகே. 3 months ஆச்சு, 4 months ஆச்சு, எதுவுமே ப்ராப்ளம் வரல. ரீசென்ட்லி தே கேவ் அ கால் சேயிங் அவங்க ஏஎம்சி மெயின்டெனன்ஸ்க்காக வர்றேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐ கால் தெம், ஓகேப்பா வாங்க நீங்கள் ஏஎம்சி மெயின்டெனன்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி. வந்தால் தே ஆர் டெல்லிங், நான் வந்து ட்ரம்மை க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஓகே ஜி, ட்ரம்மை க்ளீன் பண்ணுங்க அப்படின்னா தே ஆர் டெல்லிங் அந்த பேக்கெட், ஒவ்வொரு ப்ராடக்ட்டு எசென்ஷியல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்டு,
அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் காஸ்ட் வந்து ₹200. நான் வந்து 4 பேக்கெட்ஸ் போடுவேன். ₹800 ஆகும். ஓகேவா? சரி வந்துட்ட பண்ணி தொல அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வச்சோம். ஓகே ₹800. ட்ரம் வாஸ் அன்டவுட்டட்லி கிளீன். எல்லாமே சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் இல்ல உள்ள வர்ற தண்ணி வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அதுக்கு ஒரு ஃபில்டர் போட்டுறட்டுமா நான் அப்படின்னாங்க. ₹1000 சம்திங் அதுக்கு சொன்னாங்க. இல்ல ஜி அது வேண்டாம் நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தி ஸ்டார்டட் செல்லிங் லுக்ஸ் லைக் நீங்க சர்ஃப் எக்ஸல் யூஸ் பண்றீங்க. நாட் குட். ஐஎஃபியோட செப்பரேட்டா வந்து ஒரு கிளீனிங் இருக்குது. இத வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. அது ₹800 சம்திங் 1 லிட்டர். ஐ செட் இல்ல எனக்கு தேவையில்ல. நீங்க ட்ரம்ம மட்டும் கிளீன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ரம்முக்கு நாங்க பே பண்ணிட்டு ஆன்லைன்ல போய் அதே ப்ராடக்ட்ட நாங்க பார்த்தோம். அது வந்து ₹228க்கு 4 பேக்கெட்ஸ் அவைலபிளா இருந்தது. அண்ட் அவங்க அவ்ளோ கால் பண்ணி பண்ணி எங்கள புஷ் பண்ணாங்க. நான் வர்றேன், நான் வர்றேன். எனக்கு அப்பவுமே டவுட் வந்தது. என்னடா ஏஎம்சிக்கு நாங்க கூப்பிடவே இல்ல. எதுக்கு இவங்க வந்து நான் வர்றேன், வர்றேன் அப்படின்ட்டு வந்து புஷ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. பார்த்தா அவங்க வந்து அத கிளீன் பண்ணி, அத செல் பண்ணி அவங்க டார்கெட்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு தான் பார்க்குறாங்க. ஸோ ப்ளீஸ் ஐஎஃபியா இருக்கட்டும், வோல்டாஸா இருக்கட்டும், யூ கேன் பி ரெஸ்ட் அஷ்யூர்ட் தேர் இஸ் நோ கஸ்டமர் சர்விஸ் as such. Whatever they are doing is only for their benefit. They are just going to push things on you so that அவங்க அவங்களோட சேல்ஸ் டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு. ஸோ பி மைண்ட்ஃபுல் வென் யூ சே எஸ் டு ஏஎம்சி. என்கிட்ட கேட்டிங்கன்னா சிங்கிள் லைன்ல ஏஎம்சி போகணுமா போக வேண்டாமா அப்படின்னா வேண்டாம், தேவையில்லை. ஓகே கைஸ், ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெரி ஷார்ட்லி ஐ மீட் யூ வித் another நியூ வீடியோ. Until then, டாடா, பை பை.